இந்த பென்குயின் வீடியோ 2026ல ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியுமா? பென்குயின்னால இல்லை, நம்மனால தான். ஒரு வீடியோ, ஒரு ஆங்கிள், ஆனால் பல மீனிங். அந்த பல மீனிங் யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அதுவும் வேற யாரும் இல்லை, நம்ம தான். ஆனால் இந்த வைரல் பென்குயின் வீடியோவை பற்றி உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இந்த வீடியோ 2026ல எடுத்தது இல்லை, இது 2007ல எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ. அப்போ நீங்கள் கேட்கலாம், 2007ல எடுத்த வீடியோ எப்பரா 2026ல வைரல் ஆச்சுன்னு. அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஹே காய்ஸ், நான் உங்கள் சிஜி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வைரல் பென்குயினை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லாட்டி இந்த மாதிரி வீடியோ அப்கமிங் டேஸில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ ஷூட் பண்ணது அண்டார்டிகான்னு ஒரு பிளேஸில். ஃபுல் ஐஸ் ஏரியா, ரொம்ப கோல்டாக இருக்கிற பிளேஸ். இந்த வீடியோ ஷூட் பண்ண ஒரு பேர் என்னன்னா வெர்னர் ஹெராக்ஸ். இவர் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். இவர் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரியோட பேரு தான் என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்து ஒரு சின்ன கிளிப்பு தான் இந்த பென்குயின் வீடியோ. இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. யூஸ்வலி பென்குயின்ஸ் எல்லாம் குரூப்பாக தான் வாழும். ஆனால் இந்த ஒரு பென்குயின் மட்டும் குரூப்பை விட்டு தனியாக பிரிஞ்சிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பென்குயின் மூளை குழம்பி போன பென்குயின். அந்த டைமில் டைரக்ஷன் புரியாமல் வேற சைடில் நடந்துச்சு, அவ்வளோதான். இதில் மெசேஜும் இல்லை, லைஃப் மீனிங்கும் இல்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் பீப்புள் இதை எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமா? இது லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பென்குயின், சொசைட்டியை விட்டு விலகி போகிற பென்குயின், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ப்ரெஷரில் இருக்குது, நிறையா பேர் நிறையா சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, இது வெறும் ஒரு மூளை குழம்பி போன பென்குயின், அவ்வளோதான். அப்புறம் ஏன்டா 2007லே வைரல் ஆகாமல் இப்போ 2026ல வைரல் ஆகிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். 2026ல நிறையா பேர் மென்டலி டயர்டாக இருந்தாங்க. ஜாப் ப்ரெஷர், லைஃப் ப்ரெஷர், சோசியல் மீடியா ப்ரெஷர். இந்த சைலண்ட் பென்குயின் வீடியோ அவங்க ஃபீலிங்க்கு மேட்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் டைலாக் இல்லை, எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ எல்லா பேரும் அவங்க மைண்டில் இருந்த ப்ராப்ளத்தோட மேட்ச் பண்ணிட்டாங்க. சேம் வீடியோ, டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் மீனிங். இது 2007 வீடியோ தான். ஆனால் 2026ல யாரோ இந்த கிளிப்பை எடுத்து சேட் மியூசிக் ஆட் பண்ணி ஒன்லைன் கேப்ஷன் ஆட் பண்ணி போட்டுட்டாங்க. ரீல்ஸு, ஷார்ட்ஸு, டிக்டாக்னு ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அவ்வளோதான், தவிர மற்றபடி இது வேற எதுவுமே இல்லை. இது பென்குயின்னால பரவாயில்ல, ஆனால் சேம் திங் நம்ம மனுஷன் மேலே நடந்துச்சுன்னா ஒரு 10 செகண்ட் கிளிப்பை வச்சு, ஒரு ஆங்கிளை வச்சு ஒரு ஹோல் பர்சனை ஜட்ஜ் பண்ணுறோம். பேக்ரவுண்டு தெரியாது, கான்டெக்ட் தெரியாது, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருக்கோம். கேமரா எல்லாம் காமிக்காது, கேமரா ஒரு சைடு மட்டும்தான் காமிக்கும். அதுலேருந்து பாதி உண்மை மட்டும்தான் வரும், ஆனால் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக வரும். இந்த வீடியோ பென்குயின் பற்றி மட்டும் இல்லை, இது நம்மளை பற்றியும். மீனிங் நம்ம கண்டுபிடிக்கிறோமா, இல்லாட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணுறோமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பென்குயினுக்கு மீனிங் இருந்துச்சா, இல்லாட்டி நம்ம தான் கொடுத்தோமா? உங்கள் தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பென்குயினுக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோவை ஷார்ட் டைமில் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் சிஜி.